தற்போதைய அண்மை செய்தி. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் தற்போது 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றார் முதலமைச்சர் விஜய். தலைநகர் டெல்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு சென்றுள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றுள்ளார். கூடுதல் விவரங்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு அவருடைய பாதுகாப்பு வாகனம் வர இருக்கிறது. காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். திரையில பார்க்க முடியும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பாதுகாப்பு வாகனம் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்களோடு டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவருடைய முதலமைச்சருக்கான தனி வாகனம் என்பது புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் என்பது டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வழி நெடுகிலுமே ஒரு பாதுகாப்பு என்பதை டெல்லி காவல்துறையினர் வழங்கி இருக்கிறாங்க. காரணம், அவர் ஒரு நடிகர் என்பதால் அவரை ரசிகர்கள் சூழ்ந்துவிடக் கூடாது, இது பாதுகாப்புல குறைபாடு ஏற்பட்டுவிடும், எனவே பாதுகாப்புல எந்தவித குறைபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக டெல்லி காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பையும் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல டெல்லியில தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு முதலமைச்சர் அவருடைய பாதுகாப்பு வாகனம் என்பது வர இருக்கிறது. இங்கு அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் செய்து வைத்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், தற்போது முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு இல்லத்தில் அரசுமுறை பயணமாக சென்று அங்கு தங்க இருக்கிறார். அவருக்கு அங்கு என்ன மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முன்பு டெல்லிக்கு பல்வேறு முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் செய்யாத பல ஏற்பாடுகளை இந்த முறை டெல்லியில தமிழக அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய வகையில டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு முன்பாக வாழை தோரணங்கள் கட்டப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நுழைவு வாயிலை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த நுழைவு வாயில் வழியாக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய வாகனம் நுழைந்து உள்ளே தமிழ்நாடு அரசு இல்லத்திற்குள் பாதுகாவலர்களுடைய அந்த மரியாதை அனுபவிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உள்ளே செல்லும். அவர் செல்லக்கூடிய வழிநெடுகிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சரை நாங்கள் டெல்லிக்கு வரவேற்கிறோம் என்று ராகுல் காந்தி மற்றும் ஜோசப் விஜய் உள்ளிட்ட இருவருமே இருக்கக்கூடிய புகைப்படங்களை வைத்து சில பேனர்கள் ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள். இவற்றை தவிர இங்கு வரக்கூடிய முதலமைச்சர் முதல் முறையாக வருகிறார் என்பதால் அவருக்கான அந்த மரியாதை நிமித்தமாக டெல்லி திகார் காவல்துறையினுடைய 8வது பட்டாலியன் பிரிவு அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு அணிவகுப்பு மரியாதை என்பதையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்போதைய சூழலை பொறுத்தவரையிலுமே இன்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரை எல்லாம் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்லக்கூடிய வழிநெடுகிலும் பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்வதற்கும் முதலமைச்சருடைய பாதுகாப்பு வாகனம் செல்லக்கூடிய இடங்கள்ல எந்தவித பாதுகாப்பு இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் ஒரு முன்முனைப்போடு டெல்லி காவல்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். யோகேஸ்வரன், 2 நாட்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில அவர் எந்தெந்த தலைவர்களை சந்திக்க உள்ளார்? முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மாலை 4:30 மணிக்கு நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளார். இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளார். முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் அரசியல் ரீதியாகவும் மாநில வளர்ச்சி ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதல் அரசுமுறை பயணமாக பார்க்கப்படுகிறது. தலைநகரில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் இன்று மாலை
4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பல தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அரசு முறை பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 2 நாட்கள் அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த டெல்லி பயணமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் டெல்லி பயணம் அரசியல் ரீதியாகவும் மாநில வளர்ச்சி ரீதியாகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இல்லம் அமைந்துள்ள சாலை மூடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் டெல்லி பயணம் அரசியல் ரீதியாகவும் மாநில வளர்ச்சி ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. विजय सर PM பாக்குறீங்க என்ன கோரிக்கை சார் PM பாக்குறீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க சார் விஜய் சார் என்ன கோரிக்கை வைக்க போறீங்க டெல்லியில் தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்து முதலமைச்சர் விஜய்க்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், டெல்லி தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு மற்றும் மரியாதை குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு டெல்லி திகார் காவல் படையினுடைய 8வது பட்டாலியன் பிரிவு அதிகாரிகள் அவருக்கு மரியாதை என்பதை வழங்கினார்கள். அந்த காட்சிகள் இங்கு நேரலையில பார்த்திருக்க முடியும். முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லிக்கு வருகை தருகிறார். அவரை தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் மற்றும் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர்கள், அதே போல டெல்லி தமிழ்நாடு இல்லத்தினுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோர் எல்லாம் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றார்கள்.
அதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு என பாரம்பரிய முறைப்படி டெல்லி வரும்போது வழங்கப்படக்கூடிய அந்த மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. அந்த மரியாதையை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்க நேரலையில பார்த்திருக்க முடியும். சரியா ஒரு 2 மணி நேரங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஓய்வெடுக்க இருக்கிறார். 4:30 மணிக்கு பிரதமர் இல்லத்துல சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த சந்திப்பிற்கு செல்வதற்காக 4 மணிக்கு தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு செல்வார் அப்படின்ற விவரங்களையும் அதிகாரிகள் வழங்கி இருக்கிறாங்க. 4:30 மணிக்கு சரியா அந்த சந்திப்பு லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்துல அல்லது சேவா தீர்த் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரதமருடைய அலுவலகத்துல இந்த சந்திப்பு நடைபெறக்கூடும் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. இதற்கு முன்பு எத்தனையோ முதலமைச்சர்கள் இதே தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்திருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின், அதற்கு முன்பாக இருந்த திரு எடப்பாடி கே. பழனிசாமி உள்ளிட்டோர் எல்லாம் வருகை தரும்போது இருந்த பாதுகாப்பை விட முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கூடுதலான பாதுகாப்பு என்பதை டெல்லி காவல்துறை வழங்கியிருக்கிறது. அதற்கான காரணம் ஏற்கனவே அவர் மத்திய அரசினுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எனவே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு, அவர்களோடு சேர்ந்து டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு படைப்பிரிவு பாதுகாப்பு, இவர்களோடு தமிழ்நாடு காவல்துறையினுடைய திகார் பிரிவு பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் எல்லாம் சேர்ந்து 4 அடுக்கு பாதுகாப்பு என்பதை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு முழுவதுமாக வழங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக பல முக்கியஸ்தர்களும் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் யார் யாருக்கு இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற விவரங்களை எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படவில்லை. மாறாக தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்று மதிய விருந்து அப்படின்றது தமிழ்நாடு அரசு இல்லத்துல வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அப்படின்றத இங்கிருந்து நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் மூலமாக நம்மால் சேகரிக்க முடிந்தது. எனவே மதிய விருந்தை இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் முடித்துக் கொண்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகாக 4 மணிக்கு தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு 4:30 மணிக்கு பிரதமருடைய இல்லம் அல்லது பிரதமருடைய அலுவலகத்திற்கு சென்றடைவார். பிரதமரோடு நடைபெறக்கூடிய சந்திப்புகள் சுமார் 20 நிமிடங்களிலிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் நடைபெறக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது 30க்கும் மேற்பட்ட அம்ச கோரிக்கைகளை முதலமைச்சர் ஒரு மனுவாக வழங்க இருக்கிறார். இது தமிழ்நாட்டினுடைய நிதி சார்ந்தும் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தும் இருக்கக்கூடும் அப்படின்ற விவரங்களை எல்லாம் நம்மால் சேகரிக்க முடிகிறது. ஆனால் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததற்கு பிறகாகவே என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வழங்கி இருக்கிறார் பிரதமரிடம் என்ற விவரங்களை எல்லாம் நாம் அதிகாரப்பூர்வமாக பெற்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சூழல் என்பது 10.75 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையோடு இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நிதிகளை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முக்கிய கோரிக்கையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த சந்திப்பின் போது வழங்குவார் அப்படின்ற தகவல்களையும் நம்மால் சேகரிக்க முடிகிறது. யோகேஸ்வரன், இது தவிர பிரதமர் மோடியிடம் தமிழ்நாட்டு குறித்து வேற என்னென்ன பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் விஜய் முன்வைக்க உள்ளார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பான ஒரு கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெறுகிறது. மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் விரிவாக்க பணிகள் என்பதும் நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு முந்தைய அரசினுடைய கோரிக்கை. ஆனால் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கோரிக்கைகளை நிராகரித்ததாக கடந்த ஆண்டு மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ விளக்க குறிப்புகள்ல இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அதனை நாம் கூட ஜெயா பிளஸ்ல செய்தியாக வெளியிட்டிருந்தோம். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல கூட மதுரை, அதே போல கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வர வழிவகை செய்யப்படும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தின சந்திப்புல அந்த கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது மத்திய மாநில அரசு பங்குகளோடு செயல்படுத்தக்கூடிய திட்டம். எனவே மத்திய அரசுடைய ஒத்துழைப்பை இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டிற்கு இருப்பது காவிரி விவகாரம். காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அருகே ஒரு அணை கட்டக்கூடிய நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மிக தீவிரமாக எடுத்து வராங்க. இந்த தீவிர நடவடிக்கைகளுக்கு மத்தியில தமிழ்நாடு அரசினுடைய சீராய்வு மனு ஒன்றையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய எந்த கருத்துக்களும் இல்லாமல் எந்த ஒரு உத்தரவையோ அல்லது அனுமதியோ கர்நாடகாவிற்கு வழங்கிவிடக் கூடாது. எனவே மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் இத்தகைய செயல்பாடுகள்ல எந்த நிலையிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. இவற்றை தவிர
தமிழ்நாட்டில் இன்னும் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவது, அதே போல மும்மொழி கொள்கை விவகாரம் என்பது இருக்கிறது. ஏற்கனவே தாவேகா இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கிறது. ஆனால் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய நிதி விடுவிக்கப்படும் என்பது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாமலே அதற்கு தேவையான நிதியை மாநில அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பின் போது முன்வைப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் அனைத்துமே ஜெயா பிளஸினுடைய செய்தியாளர்களால் இங்கு டெல்லியிலிருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் தான். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது பிரதமருடனான நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்படும். இத்தகைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் குறித்து எல்லாம் பிரதமர் என்ன பதிலளித்தார் என்பது குறித்தான அதில் இடம்பெறுவதற்கான அம்சங்கள் இடம்பெறக்கூடும். எனவே அது வெளியானதற்கு பிறகுதான் அந்த முழுமையான விவரங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமா கவனிக்கணும். டெல்லிக்கு எப்போதுமே முதலமைச்சர்கள் இது போன்று வந்தார்கள் என்றால் பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்துல இப்ப நீங்க சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு காட்சியை பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் விஜய் அந்த அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதே இடத்துல நின்று முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஊடகங்களை சந்தித்து எதற்காக இந்த டெல்லி பயணம் இருந்தது, பிரதமரை நாங்கள் சந்தித்த போது என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் வைத்தோம், இதற்கு என்ன பிரதமர் பதிலளித்தார் என்ற விளக்கங்களை எல்லாம் முந்தைய முதலமைச்சர்கள் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு அம்மா அவர்கள் உட்பட அனைவருமே இதே தமிழ்நாடு அரசு இல்லத்துல இருந்து பிரதமருடனான சந்திப்புகளுக்கு பிறகாக அந்த விளக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்ற விமர்சனத்திற்கு ஆளான திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்று முதல் முறையாக பிரதமரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில செய்தியாளர்களை சந்தித்து பிரதமருடனான சந்திப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு கடுமையாக எழுந்திருக்கிறது. வழக்கமாகவே முதலமைச்சருடனான சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசு இல்லத்துல ஒரு போடியம் வைப்பாங்க. அந்த போடியத்திற்கு முன்பு நின்றுதான் எந்த ஒரு முதலமைச்சர்களுமே செய்தியாளர்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த முறை அப்படியான எந்த ஒரு போடியமும் பார்க்க முடியவில்லை அப்படின்றத களத்திலிருந்து ஒரு செய்தியை சேகரிக்கக்கூடிய செய்தியாளராக என்னால் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பிரதமருடான சந்திப்புகள் குறித்து விளக்கம் அளிப்பாரா என்பதுதான் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை அவர் விளக்கம் அளிக்கவில்லை என்றாலும் கூட பிரதமருடான சந்திப்புகள் குறித்தான விவரங்களை எப்படி ஊடகங்களுக்கோ அல்லது பொதுவெளிக்கோ அந்த அரசு தெரிவிக்க போகிறது? அது வெறும் செய்தி குறிப்பாக கடந்துவிட போகிறார்களா அல்லது வேறு ஏதேனும் தலைமை செயலாளர் இங்குதான் இருக்கிறார், தலைமை செயலரை வைத்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு அது குறித்தான விவரங்களை வழங்கப்பட போகிறார்களா என்பதெல்லாம் ஒரு பெரும் கேள்வியாகவே இருக்கிறது இந்நேரம் வரையிலும். யோகேஸ்வரன், கடந்த ஆட்சியில மாநில அரசு மத்திய அரசிடம் இணக்கமாக இல்லாத சூழ்நிலையால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை. தற்போது முதலமைச்சர் விஜய் மத்திய அரசிடம் இணக்கமாக செயல்பட்டு நிதி வாங்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஆட்சி காலங்களை பொறுத்தவரையிலுமே மத்திய அரசோடு இணக்கமாக இல்லை. மத்திய அரசோடு அரசியல் ரீதியாக முரண்பாடு இருந்ததன் விளைவாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல திட்டங்கள் கிடைக்கவில்லை, தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தது. இது தேர்தலுக்கு முன்பாக பரவலாக பேசப்பட்டது. யாரால்? தாவேகாவாலும் பேசப்பட்டது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களாலும் பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் அரசியல் ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்ள போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணத்தையும் நாம் சுட்டிக்காட்ட முடியும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜய் விமர்சிக்காத அரசியல் தலைவர்களே இல்லை. ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்கள் எப்படி இருக்கிறது அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். அரசியல் நிலைப்பாடு வேறு, அமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராகவோ பொறுப்பேற்றதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலைப்பாடு வேறு. அதே நிலைப்பாட்டை தான் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் போதோ அல்லது மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் போதோ முதலமைச்சர் விஜய் எடுப்பார். முதலமைச்சராக அவர் இன்றைய தினம் பிரதமரை சந்திக்கிறார். எனவே இதுல அரசியல் ரீதியிலான எந்த ஒரு தாக்கங்களும் இருக்காது. அதே நேரத்துல முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேச போகிறார், என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் செவி கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் அரசியல் ரீதியிலான பேச்சுக்களாக இடம்பெறும். அதற்கான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முதலமைச்சருடைய சந்திப்பை உற்று நோக்க தொடங்கி இருக்கிறார்கள். விஜய் பிரதமர் மத்தியில பேசப்படும் போது என்னென்ன அம்சங்களை எல்லாம் கோரிக்கைகளாக முன்வைக்க இருக்கிறார், அதற்கு பிரதமர் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் செய்து தருவோம் என்று உறுதியளிக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜயனுடைய முதல் பயணம் இது என்ற ஒரு காரணத்தினால் முதலமைச்சர் மற்றும் பிரதமருடனான சந்திப்பு என்பது பலராலும் இது ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு. இந்த சந்திப்பு நடைபெற்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த சந்திப்பு குறித்தான ஒரு முழுமையான விவரங்கள் என்பது ஜெயா பிளஸ் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களுக்குமே தமிழக அரசால் வழங்கப்படும்.
யோகேஸ்வரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கரீப் சாகுபடி பருவத்துக்கு தேவையான உரங்களை தமிழகத்திற்கு தடையின்றி வழங்கவும் பிரதமரிடம் கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருவகால தேவைகளுக்கு உதவ கோரிக்கை முன்வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அரசுமுறை பயணமாக 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பிரதமர் மோடியை மாலை 4:30 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யோகேஸ்வரன் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு முதலமைச்சர் விஜயின் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும்? காங்கிரஸ் தலைவரை சந்திக்க திட்டம் ஏதேனும் இருக்கா? அது பற்றிய தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான திட்டம் ஏதேனும் இருக்கா? இது குறித்த தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய பயணங்கள், திட்டங்கள், யாரையெல்லாம் சந்திக்க போகிறார், சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படக்கூடும் என்ற தகவல்களை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்திகளாக சேகரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கூடிய இதே நேரத்துல முதலமைச்சருடைய இன்றைய பயண விவரங்கள் எப்படி இருக்கும் என்று சிலரிடம் பேசும்போது நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். பிரதமருடனான சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கோரிக்கைகளாக வழங்கப்பட இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நாம் இதற்கு முன்பு பதிவு செய்தோம். பிரதமருடனான சந்திப்பை தொடர்ந்து யாரை எல்லாம் சந்திக்கிறார் என்ற ஒரு கேள்வி இந்த செய்தியை பார்க்கக்கூடிய பலருக்கு எழும். பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. இந்த சந்திப்பு சரியாக 6 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக நடைபெறும் அப்படின்ற விவரங்களும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது மாநிலங்கள் சார்ந்த பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச இருக்கிறார். சில மனுக்களையும் அளிக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க போகிறார் அப்படின்ற விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சந்திப்பை தாண்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான சந்திப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதற்கான காரணம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மே 10ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டிற்கு 10.75 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்பதுதான். தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு, இப்போது இருக்கக்கூடிய அரசு, அரசியல் அவர்கள் உள்ளே நுழையும் போது தமிழக வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஏராளமான நிதி உதவிகள் தேவைப்படுகிறது. எனவே மத்திய அரசிடம் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி தொகைகள் நிலுவையில் இருப்பின் அதை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர இன்னும் சில வரி விலக்குகள் தொடர்பான சில கோரிக்கைகள் வைக்கக்கூடும் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த சந்திப்பிற்கு நிறைவாகவே இது குறித்தான ஒரு முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற விவரங்களையும் அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ சந்திக்கும் போது நிதித்துறை சார்ந்த அமைச்சர்கள் உடன் வந்திருக்க வேண்டும். குறிப்பாக RK நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் தான் தற்போது தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர். அவர் டெல்லி வந்திருக்கிறாரா? சந்திப்பின் போது அவர் உடன் செல்வாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. நிதித்துறை அமைச்சர் இல்லாத ஒரு சந்திப்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு நடைபெறக்கூடிய பட்சத்துல அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. ஆனால் நிதித்துறை அமைச்சர் கட்டாயம் முதலமைச்சருடனான சந்திப்பில் இருக்க வேண்டுமா என்றால் கடந்த காலங்களில் அப்படி இருந்ததில்லை. ஆனால் இந்த முறை சந்திப்பின் போது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை உள்ளிட்டவற்றை எல்லாம் தொடர்புபடுத்தி பேச வேண்டும், பல்வேறு விளக்கங்களை எல்லாம் கேட்க வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் நிதித்துறை அமைச்சரும் உடன் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது அதனுடைய பிரதிபலிப்பு அதில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே என்னென்ன திட்டங்களோடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி வந்திருக்கிறார், யாரையெல்லாம் சந்திக்க போகிறார் என்பது குறித்தான விவரங்கள்ல சிலவற்றை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இன்னும் சில விஷயங்கள் அதிகாரிகள் மட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஊடகங்களுக்கோ அல்லது மற்ற யாருக்குமே அது சொல்லப்படவில்லை.
நாளை JNU பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கிறார் என்றும் அதற்கான அழைப்புதலும் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களை எல்லாம் நாம் பெற முடிந்தது. நாளைய தினம் JNU பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா அந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த கையோடு அங்கிருந்து நேரடியாக டெல்லி விமான நிலையம் சென்று தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவார் அப்படின்ற விவரங்களையும் நாம் சேகரிக்க முடிந்திருக்கிறது. 2 நாள் அரசுமுறை பயணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றோ அதே போல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை, பிற விவகாரங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எப்படி அவர் பேசி தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து பெற்று தர போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இது இருக்கிறது. எனவே இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமரோடு சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பின் போது என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் பிரதமரிடம் முன்வைக்கப் போகிறார் என்பதெல்லாம் ஒரு பெரும் கேள்வியாகவே இந்நேரத்தில் இருக்கிறது. யோகேஸ்வரன், முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பயண திட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்திக்க திட்டம் ஏதேனும் இருக்கா? இது குறித்த தகவல் ஏதாச்சும் வெளியாயிருக்கா? முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பார் என்று தகவல்கள் எல்லாம் வெளியானது. 4 நாட்களுக்கு முன்பு வரை அனைத்து ஊடகங்களாலும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டது. இன்று காலை டெல்லியில இருந்து இந்த செய்திகளை நம்ம உறுதிப்படுத்த முயற்சித்த போது குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கான காரணம், குடியரசுத் தலைவர் இப்போது டெல்லியிலே இல்லை. அவர் அசாம் மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக 3 நாட்கள் சென்று இருக்கிறார். நேற்றைய தினம் அவர் புறப்பட்டு சென்றார். 26ஆம் தேதி பிற்பகல்ல குடியரசுத் தலைவர் தனி விமானம் மூலமாக அசாம் புறப்பட்டு சென்றார். 26, 27, 28 என 3 நாட்களுக்கு அசாம் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருப்பார் அப்படின்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. 28ஆம் தேதி பிற்பகல் அல்லது மாலையில தான் டெல்லி திரும்புவார் அப்படின்ற விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 28 நாளை பிற்பகலே அவர் தமிழ்நாடு புறப்பட்டு விடுவார் அப்படின்ற தகவல்களும் இங்கு அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனவே குடியரசுத் தலைவரை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இந்த பயணத்தில் இருக்கிறது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இப்போது இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் டெல்லியில் தான் இருக்கிறார். அவரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் கேட்கப்படும் போது அது குறித்தான எந்த தகவல்களும் அவர்கள் தரப்பிலிருந்து பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. மாறாக பிரதமருடனான சந்திப்பு இன்று இருக்கிறது என்று மட்டுமே அதிகாரிகள் மட்டத்திலும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. CP ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு என்பது இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும். அதற்கான காரணம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரீதியாகவும் சரி, தமிழ்நாட்டினுடைய புவியியல் ரீதியாகவும் சரி நன்கு பழக்கப்பட்டவர் CP ராதாகிருஷ்ணன். எனவே தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் மத்தியில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பேசப்படும் போது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விவகாரங்கள், பொருளாதாரம் சார்ந்த விவகாரங்கள், இன்னும் பிற விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய இந்த பயணம், டெல்லி பயணம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியாகி முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்ற 17வது நாளில் பிரதமருடனான சந்திப்பும், தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய இந்த சந்திப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு. யோகேஸ்வரன் இணைப்பில் வந்து உங்க விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.